அருணகிரிநாதர் எழுதுறார், நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான், குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளேங்கிற. உலகமெல்லாம் போகணும் தான் முருகன் மயில் மேலே ஏறி வர. அப்ப யாரு எங்க எப்படி நினைச்சாலும் அப்படி அருள் புரியக்கூடியவர். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இப்பதான் ஒரு வாரம் தான் இடைவெளி. 7ஆம் தேதி திருச்செந்தூர், 14ஆம் தேதி நமக்கு திருப்பரங்குன்றம் அமைந்திருக்கு. இது முருகப்பெருமானுடைய ஒரு பெரிய ஆசியாக அருளாக நாம் எல்லோரும் பயனடையக்கூடிய ஒரு குடமுழுக்காக இதனுடைய பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாமானியர்களுக்கான ஒரே ஒரு சந்தேகம், இப்போ முதல் படை வீடுன்னு திருப்பரங்குன்றத்தை சொல்றாங்க, ஆனா பகவான் சம்ஹாரத்தை முடிச்சுட்டு தான் இங்க வர்றாரு. அப்போ இது எப்படி முதல் படை வீடு ஆகும்? அப்படி நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா குழந்தையா இருக்கிறது ஆண்டியாக பழனியில இருந்து தான் நம்ம கணக்குல எடுக்கணும். அது கிடையாது. படை வீடுகளை நமக்கு வரிசைப்படுத்தியவர் நக்கீரர். நக்கீரரால தான் இந்த படை வீடுகள் வரிசைப்படுத்தப்பட்டது. அப்ப நக்கீரருக்கு முருக